ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய மிளகா நாற்று, கத்திரி நாற்றெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் விதை வாங்கி போட்டு வளர்த்ததெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மிளகா காய வைக்கும் போது கீழே சிந்துற விதைகளை இந்த இடத்துல எடுத்து தூவி விட்டோம். எவ்வளோ அழகாக நாற்று வளர்ந்து நிற்கிது பாருங்க. இப்போ வந்து தைப்பட்டம் போயிட்டுருக்கு. நீங்கள் தைப்பட்டத்தில் மிளகாலாம் நடவு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக காய்க்கும். அதே மாதிரி தக்காளியும் இந்த டைமில் நிறைய தானாகவே முளைக்கும். உங்கள் ஏதாவது காய்கறி வேஸ்ட் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நிறைய செடிகள் வளரும். அது காரணம் என்னன்னா, இதான் அதுக்கான சீசன். அது வந்து தானாகவே முளைச்சி வந்துடும். அந்த டைமில் நீங்கள் நடவு பண்ணும்போது எல்லாமே அறுவடை நல்லா கிடைக்கும். நம்ம கிச்சன் வேஸ்ட்லேருந்து விதை எடுத்து போட்டாலே நம்மளுக்கு ஒரு பெரிய தோட்டமே வைக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது கிச்சன் வேஸ்ட்டில். இங்கே பக்கத்துலேயே பாருங்களேன், இது வந்து ஒரு சோம்பு செடி, பெருஞ்சீரக செடி. அது எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி செடி கூட எந்த இடத்துல முளைச்சிருக்கு பாருங்க. ஒரு காங்கிரீட் இடுக்கில் முளைச்சிருக்கு. இது வந்து இந்த இடத்துல நான் விதைய போடலை. இது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆனால் நான் கத்திரிக்காய் விதை எடுக்கும் போது நொதித்தல் முறையில் விதை எடுப்பேன். அப்போ வந்து அலசின தண்ணியை இந்த இடத்துல வந்து வடிகட்டுவேன். அதுலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்குன்னு. இது மாதிரி தானா முளைச்சி வர செடியெல்லாம் ரொம்ப சூப்பராக நிறைய காய்கள் கொடுக்கும். அறுவடையிலையும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நோய் தாக்கத்தையும் தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இங்க ஒரு தக்காளி செடி கூட நல்லா காய்க்கிற ஸ்டேஜுக்கே வந்திருக்கு. பூக்கள் கூட வர ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் தானா முளைச்சது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.